Hi guys, this is your Prasanna here and இன்னைக்கு நம்ம வீடியோல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா Hey boys and girls, welcome back to the show. It's not OCB podcast, this is the Stonks. By the way, I'm Shakti Bharani. I used to host OCB podcast. Yes, so இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்னா என்ன அண்ட் நம்ம கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு 10 to 12 கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு. அதை வந்துட்டு ரேங்க் பண்ணி ஒரு டியர் லிஸ்ட் மாதிரி பண்ண போறோம். So this video is about credit cards tier list with OCB Shakti Bharani. So let's get into the video. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரெடிட் கார்டுனா என்ன அப்படின்னு பார்த்தலாம். கிரெடிட் கார்டுனா என்ன ப்ரோ? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லுங்க. என்கிட்ட இல்லாத காசை இருக்கிற மாதிரி நினைச்சு செலவு பண்றது. ஓகே, டெக்னிக்கலி கரெக்ட் தான். பட் அது ஏன் அப்படி இல்லாத காசு இருக்கிற மாதிரி நினைச்சுன்னு சொல்றீங்க? ஏன்னா அந்த இப்போ நம்ம அக்கௌண்ட்ல அந்த காசு இருக்காது. இப்போ டெபிட் கார்டுனா நம்ம அக்கௌண்ட்ல இருக்க காசு செலவு பண்ணலாம். சரி. கிரெடிட் கார்டுனா நம்ம அக்கௌண்ட்ல அந்த காசு இருக்காது, இந்த காசு வந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு செலவு பண்ற மாதிரி. அந்த வந்துரும் இருக்குல்ல, சப்போஸ் வரலன்னா வட்டி தான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு என்ன பார்க்க போறோம்னா HDFC Marriott Bonvoy கிரெடிட் கார்டு. அதாவது நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்டு அதுதான். இதுதான் வந்துட்டு அந்த கிரெடிட் கார்டு. ஓகே, என்ன ப்ரோ டைனஸ் கிளப்னு போட்டிருக்கு? ஆமாம், ஸோ HDFCயில் டைனஸ் கிளப்னு ஒரு இது இருக்கு. ஸோ அந்த இதில் வந்து இந்த மேரியட் ஹோட்டல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? JW Marriott இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த ஹோட்டல்ஸோட டைப் பண்ணி கொடுக்குற இந்த கிரெடிட் கார்டு அது. ஸோ பேசிக்கலி இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரீமியம் ட்ராவல் கிரெடிட் கார்டு. நீங்கள் வந்துட்டு இதில் மேரியட் ஹோட்டல்ஸ்லாம் புக் பண்ணிக்கலாம். ஏர்போர்ட் லவுஞ்சஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்படின்னா, இப்போ ஒவ்வொரு கிரெடிட் கார்டுலையும் ஏர்போர்ட் லவுஞ்சுங்கிறது ஒரு முக்கியமான ஃபீச்சராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஏர்போர்ட் போனோம்னா அங்கே லாஞ்ச் ஆக்சஸ் பண்ணோம்னா அது மினிமம் ஒரு 1500 to 2000 rupees பே பண்ணணும். பட் ஒரு நல்ல கிரெடிட் கார்டு இருந்தால் நம்ம வந்துட்டு அதை ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேசிக்கலி இந்த கார்டில் எவ்வளோ ஆக்சஸ் இருக்குன்னா, ஒரு வருஷத்துக்கு 12 டொமஸ்டிக் ஏர்போர்ட் லாஞ்சஸ், 12 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லாஞ்சஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 24 ஏர்போர்ட் லாஞ்சஸ் வந்து ஆக்சஸ் இருக்கு இந்த கார்டில். ஓகே. அண்ட் ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஜாயினிங் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. வெறும் 3000 மட்டும் கட்டினா போதும். நீங்கள் அது கம்மியாக வரும் இல்லை மற்ற கிரெடிட். ஓகே. அண்ட் ஆல்சோ இதில் ப்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு 15,000 பாயிண்ட்ஸ், இந்த வந்துட்டு ஒவ்வொரு கிரெடிட் கார்ட்லேயும் ஒரு பாயிண்ட்ஸ்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபா செலவு பண்ணுறோம், ஒரு 500 ரூபா செலவு பண்ணுறோன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ்னு ஒரு கிரெடிட் கார்டு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஐ மீன் 15,000 பாயிண்ட்ஸை ஜாயினிங் போனஸாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு ஒரு மேரியட் ஹோட்டலில் நீங்கள் ஒரு ஃப்ரீ நைட் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேங்களா? இப்போ மேரியட் ஹோட்டல் ஸ்டே பண்ணிக்கலாமா இல்லை நான் மட்டும் தான்? அது வந்துட்டு ஒரு நைட் ஸ்டே பண்ணலாம். அது நீங்கள் யாருன்னு நீங்கள் டிசைட் பண்ணலாம். +1 அந்த மாதிரி வரும். +1 நீங்கள் எப்படி வேணா வச்சுக்கலாம். ஓகேவா? பட் இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மந்த்லி இன்கம் 1 lakhக்கு மேலே இருக்கணும். ஓகே. அண்ட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தீங்கன்னா ஐடி ஃபைல் பண்ணோம்ல, அது வந்துட்டு 15 lakhsக்கு மேலே நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம். ஓகே. ஓகே. இப்போ வந்துட்டு இதோட கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரிவார்ட் சிஸ்டம் இருக்குல்ல, அது ஒன்லி மேரியட் பாயிண்ட்ஸாக தான் நம்ம எடுக்க முடியும். இப்போ இந்த அமேசான் வவுச்சரு, இந்த ஃப்ளிப்கார்ட் வவுச்சரு அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. ஆனால் மேரியட் பாயிண்ட்ஸாக மட்டும்தான் எடுக்க முடியும். அதுதான் வந்துட்டு இதில் இருக்கிற கான். ரெண்டாவது என்னன்னா, இந்த ஃபாரெக்ஸ் சார்ஜஸ்ன்னு இருக்கும்ல, இது வந்துட்டு கொஞ்சம் ஹையாக இருக்கும். இதுதான் இதோட கான்ஸ். ஓகேங்களா? இந்த கார்டு வந்துட்டு எப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுவீங்க அண்ட் ரொம்ப இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல், மேரியட் ஹோட்டல்ஸில் ஸ்டே பண்ணுற மாதிரி ஆளாக இருந்தால் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகே. ஓகேங்களா? எங்களை மாதிரி ஏர்பிஎன்பியில் தங்குறவங்களுக்கு செட் ஆகாது. கைண்ட் ஆஃப் செட் ஆகாது. ஓகே. இப்போ வந்துட்டு இந்த கார்டை நீங்கள் ரேட் பண்ணோன்னா எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க? இப்போ இந்த டியர் லிஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் இங்கே இருக்க மேரியட் பான்வாய் கார்டு, இது வந்துட்டு இந்த S டியர், A டியர், B, C, Dன்னு 5 டியர் இருக்கு. டி வந்து குட்டா? டி தான் பேடு. இல்லைன்னா நம்ம கலர் கூட மாற்றி வச்சுக்கலாம். இப்போ டி தான் ஒஸ்ட்டு, S தான் பெஸ்ட், இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இந்த மேரியட் பான்வாய் கார்டை நீங்கள் எந்த டியரில் பிளேஸ் பண்ணுங்க? நான் வந்து Cல தான் Cல பிளேஸ் பண்ணுறீங்க. ஓகே. ஏன்? இப்போது ஒன்று அந்த மார்க்கப் இருக்குல்ல, 15 lakhs செல்ஃப் ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும், இல்லாட்டி 1 lakh சேலரிடாக இருக்கணும். இன்னொன்று வந்து அதை கன்வெர்ட் பண்ணுறது வெறும் மேரியட் பாயிண்ட்ஸாக மட்டும்தான் அது பண்ண முடியும். அதர் தென் தேட் ஒரு நார்மல் பீப்புளுக்கு அது எங்கே ஹெல்ப்ஃபுல்? இப்போ எனக்குனா கேட்டால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு இருக்காது. ஏன்னா நாங்கள் தான் போகவே மாட்டோம். ஸோ அதனால அது எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் வில் பி லைக் ஒன்லி ஃபார் லைக் ஃபியூ பீப்புள். சரி, ஓகே, டன். இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த கார்டு பார்த்துடலாம். அடுத்த கார்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதே HDFCல பிக்சல் கிரெடிட் கார்டு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இந்த பிக்சல் கிரெடிட் கார்டு என்னன்னா, இது வந்துட்டு ஒரு end-to-end டிஜிட்டல் கார்டு. ஃபிசிக்கல் கார்டு மாதிரியே வராது, டிஜிட்டல் கார்டு மாதிரி நம்ம ஃபோன்லேயோ ஆப்லேயோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதோட எலிஜிபிலிட்டி என்னன்னா வந்துட்டு
ஒரு 40K to 50K குள்ள இருந்தாலே போதும். அந்த எலிஜிபிலிட்டியில தான் இருக்கு. ஜாயினிங் ஃபீஸும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ தான். ஓகேங்களா? இப்போ இதுல வந்துட்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னா, நீங்க வேற இப்போ இந்த அமேசான் இல்ல ஃபிளிப்கார்ட் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் எங்க பண்றீங்களோ 5% வந்து உங்களுக்கு கேஷ்பேக்கா ரிவார்ட் பாயிண்ட்ஸா வரும். நீங்க இப்போ 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபாங்கிறதுக்கு கேஷ்பேக் வரும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு கான்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிவார்ட் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு டைரக்டா வந்துட்டு அது கேஷ்பேக்கா வராம இந்த ஆப் மூலமா கேஷ்பேக்கா வரும். ஸோ அதை வந்துட்டு நம்ம உட்காந்து மேனுவலா ரெடீம் பண்ணோம். இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இதுல என்னன்னா, இந்த ஏர்போர்ட் லவுஞ்ச் ஆக்சஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து இதுல எதுவும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா சும்மா டிஜிட்டல் கார்டுனால உங்களுக்கு ஏர்போர்ட் லவுஞ்ச் ஆக்சஸ் எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான். இப்போ இதுதான் வந்துட்டு இந்த கார்டு. இப்போ இந்த கார்டை நீங்க வந்துட்டு இதுதான் அந்த HDFC பிக்சல் கார்டு, இந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல, இதை வந்துட்டு ரேட் பண்ணணும்னா எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க? நான் வந்து 7 வைப்பேன். 7 வைப்பீங்க? ஏன்னா இது வந்து என்ட்ரி லெவலுக்கான கார்டு மாதிரி இருக்கும். இப்போ சம்ஒன் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு கார்டு வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கான இப்போ எக்ஸாம்பிள் சேலரி 40,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா அவங்களால இதை அஃபோர்ட் பண்ண முடியும். அண்ட் தென் மோர் ஓவர் நம்ம பீப்புள் எல்லாமே இந்த கேஷ்பேக் சேவ் பண்ண முடியுமான்னு தான் பார்ப்பாங்க, செலவு பண்ண முடியுமான்னு தான் பார்க்க மாட்டாங்க நிறைய பேர். இதுல இருந்து சேவ் பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஸ்விக்கி ஜொமேட்டோ நம்ம அதிகமாக யூஸ் பண்றோம். அண்ட் தென் எல்லா ஆன்லைன் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பண்றோம். அப்படின்னும் போது இட் ஃபீல்ஸ் லைக் எல்லாருக்குமே கரெக்டா இருக்கும். ஒரு என்ட்ரி லெவலா கத்துக்கணும் அப்படின்னா இந்த கார்டு மூலமா போலாம்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்றோம்னா, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ரூபே கிரெடிட் கார்டு. IDFC பேங்கோட கிரெடிட் கார்டு இது மெயினா எதுக்கு வந்திருக்குன்னா, இதை வந்துட்டு UPI-ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ யூஷுவலாவே ஒரு கிரெடிட் கார்டு வந்துட்டு இந்த கூகுள் பே, ஃபோன் பேலாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த கிரெடிட் கார்டை வந்துட்டு UPI-ல கொண்டு வரணுங்கிறதுக்காகவே கொண்டு வரப்பட்ட இந்த கார்டு தான் இந்த IDFC ரூபே கிரெடிட் கார்டு. ஓகேங்களா? ஸோ இது பேசிக்கலி ஐடிஎஃப்சியும் ரூபேவும் டைப் பண்ணி இந்த கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் வந்துட்டு இந்த கார்டு ஆட் பண்ணிட்டோம்னா, இப்போ நம்ம கிரெடிட் கார்டு எங்கேயுமே கையில் எடுத்துகிட்டு போகணும் அவசியம் இல்லை. டேரெக்டாக இப்போ கூகுள் பே பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக கொண்டு வரப்பட்ட கார்டு தான் இது. ஓகேங்களா? இதில் இன்னொரு மேட்டர் என்னன்னா, யூஸ்வலாகவே ஐடிஎஃப்சி கார்டு வந்துட்டு யாரெல்லாம் ஐடிஎஃப்சியில் அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த கார்டு ஈஸியாக கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் இதுக்கு எலிஜிபிலிட்டி. நீங்கள் இவ்வளோ சேலரி வச்சிருக்கணும், இவ்வளோ ஐடி வச்சிருக்கணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இன்னொரு என்னன்னா, இதோட ப்ரோஸ் என்னன்னா வந்துட்டு லைஃப் டைம் ஃப்ரீ. நீங்க ஃபீஸே கட்ட தேவையில்ல, லைஃப் டைம் ஃப்ரீ இந்த கார்டு. அண்ட் ஆல்சோ இது மூலமா வந்துட்டு உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரும். இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றீங்க, 200 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ், 5 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரும். அதை வந்துட்டு நீங்க ரிடீம் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகாது. அப்படியே உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பைரி ஆயிடும். ஒரு சில இதுக்கு இவ்வளோ லைக் 1 இயர்க்குள்ள எக்ஸ்பைரி, இல்லை இந்த குவார்ட்டருக்குள்ள எக்ஸ்பைரிங்கிற மாதிரி இருக்கு. இந்த கார்டில் அப்படி கிடையாது. பட் கான்ஸ் என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிவார்ட் ரேட் இருக்குல்ல, நீங்கள் UPI ஸ்கேன் பண்ணி பண்ணுறீங்களா, அப்போ வந்துட்டு ரிவார்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 0.4%, 0.5% இருக்கும். அண்ட் வந்துட்டு நார்மலாக இது வந்துட்டு ஒரு பிரைமரி கார்டை யூஸ் பண்ண முடியாது. ஸோ பேசிக்கலி பிரைமரி கார்டை வந்துட்டு நமக்கு நிறைய லிமிட்ஸ் இருக்கும், ஏர்போர்ட் லான்ச்சஸ் இருக்குது, அந்த மாதிரி வச்சுட்டு செகண்டரி கார்டை வந்துட்டு நமக்கு கேஷ்பேக் கிடைக்குது, இல்லைனா வந்துட்டு நமக்கு வந்து நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி வச்சு ஒரு ஒரு ட்ரிபிள் கார்ட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டை வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாரும் பிரைமரி கார்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுதான் இதோட கான்ஸ். இப்போ நீங்கள் இந்த IDFC கார்டை வந்துட்டு எங்கே பிளேஸ் பண்ணுறீங்க? டி ப்ரோ. டி. ஐ டோன்ட் ஃபீல் இட்ஸ் நெசசரி ஃபார் எவ்ரிஒன். அதுலேருந்து கிடைக்கிற ரிவார்ட்ஸுமே 0.2, 0.5 தானே. அப்பனும் போது உங்களுக்கு நீங்கள் செலவு UPI-ல எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியும்? வி ஹேவ் லைக் 2,000 வரைக்கும் நம்ம ஒரு டிரான்சாக்ஷனில் பண்ணலாம். ஆமாம், 2,000 இப்போ நம்ம எங்கேயாவது பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா அப்போனா அதுலேருந்து எவ்வளோ? ஒரு 0.2னா 2 ரூபாய், 1 ரூபா, 4 ரூபா கூட தான் மாதிரி தான் வரும். ஸோ ஐ டோன்ட் ஃபீல் இட்ஸ் நெசசரி. அண்ட் அதுலேருந்து எந்த பர்க்ஸுமே அதிகமாக கிடைக்கலன்னு நினைக்கிறேன். சூப்பர், டன். இப்போ வந்துட்டு இப்போ நம்ம அடுத்த கார்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க? நான் ஒரே ஒரு கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணுறேன். இதான் அது. ஓகே. மில்லினியா HDFC. இன்ன வரையும் இதில் ஸ்பெண்டே பண்ணல. ஓ, அப்ப இது சும்மா வச்சிருக்கீங்களா? சும்மானா ஏன்னா இப்பதான் ப்ரோ வந்துச்சு, இப்பதான் இப்பதான் வந்திருக்குது. ஓகே, சூப்பர் ப்ரோ, நைஸ். இப்போ வந்துட்டு நம்ம இப்போ அடுத்து என்ன கார்டு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நீங்க HDFC மில்லேனியா சொன்னீங்கல்ல, அதே மாதிரி IDFC-ல ஒரு மில்லேனியா இருக்கு. ஓகே. இப்போ IDFC-ல என்னன்னா இதுவும் லைஃப் டைம் ஃப்ரீ. நீங்க இது ஃபீஸ் கட்டீங்களா, IDFC மில்லேனியால லைஃப் டைம் ஃப்ரீ. ஓகே. ஓகேங்களா? இப்போ ஒரு ரிவார்ட் பாயிண்ட்னா 25 பைசா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கோம்னா அது 1 ரூபாய் கணக்கு. ஸோ இப்போ நம்ம 100 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கோம்னா 25 ருபீஸ்ங்கிற கணக்கு. ஓகேங்களா? இப்போ
இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா நமக்கு வந்து 10x ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் 2.5% வரும். எப்பனா நம்ம ஒரு மந்த்லி ஒரு 20K மேல ஸ்பெண்ட் பண்றோம்னா நமக்கு வந்து 10x ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதாவது 2.5% ரிவார்ட் பாயிண்ட்ஸா கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு பர்த்டே அன்னைக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ரொம்ப கம்மி. அதாவது நம்ம ரிட்டர்ன் வந்துட்டு பே பண்ணுவோம்ல, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? இதுல காயின் என்னன்னா நம்ம 20Kக்கு கீழே ஸ்பெண்ட் பண்ணோம்னு வைங்களேன், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியா வரும். இதுதான் வந்து இதோட கான். ஓகேங்களா? அண்ட் ரெண்டாவது வந்துட்டு லான்ச் ஆக்சஸ் வந்துட்டு இப்போ ஒரு சில கார்ட்ஸ்க்குலாம் ஃபிக்ஸடா இருக்கும். இப்போ ஒரு குவார்ட்டருக்கு 2 ஆக்சஸ், இல்ல ஒரு குவார்ட்டருக்கு 4 ஆக்சஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த கார்டில் எப்படின்னா நீங்க போன மாசம் ஸ்பெண்ட் எவ்வளவு பண்ணிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இந்த மாசம் உங்களுக்கு லான்ச் ஆக்சஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இது ஒண்ணுதான் இதோட கான். இப்போ நீங்க இந்த கார்டை ரேட் பண்ணணும்னா எங்க ரேட் பண்ணுவீங்க? ப்ரோ ஐ வுட் கோ ஃபார் ஏ தான். ஆமா. ஓகே. ஏன்னா நல்லா இருக்குது. ஆக்சுவலி எஸ்ல கூட வைக்கலாம் அதை. சரி. ஓகே. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம 20Kன்றது மினிமம் ஸ்பெண்டிங் தானே. ஓகே. நம்ம சாப்பாடு அந்த இதெல்லாம் போட்டாலே வந்துடும் 20,000ன்றது. ஸோ அது ஈஸியாக கவர் ஆகிடும். அண்ட் ரிவார்ட் சிஸ்டமும் ஹையாக இருக்கா. 100 ஒரு 25 ருபீஸ்ன்றதே 2.5%ன்றதும் பெருசாக தான் இருக்குது. ஸோ அண்ட் தென் மற்றது அந்த லான்ச் வந்து என்னை பொறுத்தளவுக்கு அந்த லான்ச் வந்து பெருசாக அது எடுக்காமல் இருந்தாலும் எனக்கு பெட்டர். மேபி நான் அதிகமாக ட்ராவல் பண்ணாதில்ல. ஓகே. ஓகே. ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தேவைப்படும். எனக்கு வந்து பேசிக்காக பார்த்தா எல்லாமே கோட்டட் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி. அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் வந்து என்னை ஏமாற்றி மில்லினியாவை இது வச்சு நான் 1000 ரூபாய் வாங்கினா. இல்லை 1000 ரூபாய் 18 ரூபாய் ஜிஎஸ்டி 18 ரூபாய். சரி. ஓகே. டன். இப்போ நம்ம வந்துட்டு அடுத்து என்ன கார்டு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இண்டஸ்இண்ட் பேங்க்னு ஒன்று இருக்குல்ல. இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து ஒரு கிரெடிட் கார்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுவுமே எப்படின்னா வந்துட்டு நம்ம ஐடிஎஃப்சியில் பார்த்தோம்ல ஒரு ரிவார்ட் பாயிண்ட்னா 0.25 ருபீஸ்னு, இங்கே வந்துட்டு ஒரு ரிவார்ட் பாயிண்ட்னா ஆல்மோஸ்ட் 0.75 ருபீஸ் ஆர் ஈவன் 1 ரூபி. ஓகேங்களா? இது வந்துட்டு என்னன்னா ஃபீஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹையாக இருக்கும். லைக் ஜாயினிங் ஃபீஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். யூஸ்வலி வந்துட்டு ஒரு 5K இல்லை ஒரு 10K இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. அண்ட் சில டைம் தான் வந்துட்டு உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அது அந்த கஸ்டமர் எவ்வளோ அக்கௌண்ட்டில் வச்சிருக்காரு இல்லை FD/RD ஏதாவது பண்ணியிருக்காராங்கிறத பொறுத்து லைஃப் டைம் ஃப்ரீ கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு என்னன்னா நம்ம இந்த ஃபாரெக்ஸ் சார்ஜஸ்ன்னு சொன்னால இங்கே வந்துட்டு ஃபாரெக்ஸ் சார்ஜஸ்லாம் டிஸ்கவுண்டடாக இருக்கும் இந்த கார்டில். ஓகே. ஸோ அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு இன்னொன்று இதில் முக்கியமான மேட்டர் என்னன்னா மூவி இருக்குல்ல, மூவிலலாம் வந்துட்டு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸ் இந்த கார்டில் நிறையா வரும். ஓகே. ஓகே. ஸோ நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க, மூவி யார் கூட போகிறீங்கன்னா இந்த கார்டை யூஸ் பண்ணி. ஓகே. ஓகேங்களா? இப்போ இதோட கான் என்னன்னு வைங்களேன், இப்போ லைஃப் டைம் ஃப்ரீ கிடைக்கலன்னா ஸோ ஆப்வியஸ்லி ஹை ஃபீஸ் இருக்கும். அண்ட் ரெண்டாவது வந்துட்டு இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ரிடீம் பண்ணுற சிஸ்டம் வந்துட்டு கொஞ்சம் இது. இப்போ ஏன்னா HDFCலலாம் வந்துட்டு ஜாப்னு ஒன்று இருக்குது, இல்லைனா பே ஜாப் இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம டேரெக்டாக ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்ல இருக்கிற அந்த ரிவார்ட் சிஸ்டம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இப்போ இந்த கார்டை வந்துட்டு நம்ம எங்கே வைக்கலாம்? இந்த இண்டஸ்இண்ட் கார்டு பி ப்ரோ. நீங்கள் சொன்ன அந்த அட் எண்ட் ஆஃப் த டைம் அந்த ரிவார்ட் சிஸ்டம் கொஞ்சம் சங்கியாக இருந்துச்சுன்னா கஷ்டம். அண்ட் ஆல்சோ லைஃப் டைம் ஃப்ரீ கிடைக்கலன்னா நிறைய நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது சூப்பர். இப்போ வந்துட்டு இந்த ஸ்காப்பியாங்கிற ஆரஞ்சு கலர் கிரெடிட் கார்டு நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிராவல் கார்டு இது வந்துட்டு மோஸ்ட்லி டிராவலுக்காகவே பண்ணப்பட்ட கார்டு. யாரெல்லாம் நிறைய டிராவல் பண்ணுவாங்களோ அவங்களுக்காகவே பண்ணப்பட்ட கார்டு. ஓகேங்களா? இது கண்டிப்பா லைஃப் டைம் ஃப்ரீ தான் இது. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ ஒரு இதை வந்துட்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் செலவு பண்ணிட்டாங்க. ஸ்காப்பியா காயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு காயின்னா 20 பைசாங்கிற மாதிரி. இப்போ 100 காயின் இருந்தால் உங்களுக்கு 20 ரூபா வரும். ஆல்மோஸ்ட் 2% கேஷ்பேக் மாதிரி. ஓகேங்களா? இப்போ என்னன்னா நீங்கள் ஸ்காப்பியா ஆப் மூலிமா புக் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு 10% ரிட்டர்ன் கிடைக்கும். நீங்கள் வேறு இதில் பண்ணீங்கன்னா வெறும் 2% தான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ப்ரோ என்னன்னா ஃபாரெக்ஸ் சார்ஜஸ் வந்து 0. ஸோ 0 ஃபாரெக்ஸ் மார்க்கப் சார்ஜஸ். அண்ட் வந்து உங்களுக்கு டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் இருக்குல்ல, அன்லிமிட்டட் ஆக்சஸ். ஆனால் நீங்கள் வந்துட்டு 5,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் ஒரு ஃபர்ஸ்ட் 2 to 3 months. ஓகே. எது கார்டில் சொல்கிறாங்களா இல்லை லான்ச்சில் சொல்கிறாங்க? நீங்கள் கார்டை வச்சு அன்லிமிட்டட் லான்ச் ஆக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கார்டில் ஒரு 5,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இது பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இதில் கான் என்னன்னு வைங்கன்னா இது மோஸ்ட்லி ட்ராவலுக்காக தானே பண்ணுவோம். நீங்கள் வேற எதுக்குமே உங்களால் இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லை இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பெட்ரோல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அப்ரூவல் க்ரைட்டீரியா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா எலிஜிபிலிட்டி வந்துட்டு இப்போ நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும், இல்லை நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கணும் அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்காப்பியா கார்டை எங்கே வைக்கலாம்? ஸ்காப்பியா இஸ் மிடில் ப்ரோ. பி. ஏன்னா பர்டிகுலராக ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு தான் செட் ஆகும்.
ஒன்லி ஃபார் ட்ராவலர்ஸ், எல்லாம் பென் குயின் மாதிரி எதாவது தூக்கிட்டு போனால் அந்த கார்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ஐ டோன்ட் திங்க் ஸோ. சூப்பர் டன். இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு இதே மாதிரி கோ கிவி அப்படின்றது எஸ் பேங்க்னு ஒரு பேங்க் இருந்தது தெரியுமா? இருந்தது. இப்போ அகைன் கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டாங்க. ஏன்னா இன்னொரு பேங்க் அதை வாங்கி இப்போ வந்து எல்லாம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க. இப்போ கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டு தான் வராங்க. இப்போ அவங்களோட கார்டு தான் வந்து இந்த கோ கிவி. இதுவுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி யூபிஐ பேஸ் பண்ண கார்டு தான். ஓகேங்களா? ஸோ இதுக்குமே ஃபீஸ் வந்துட்டு லைஃப் டைம் ஃப்ரீ. இது ஏன்னா இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ப்ரொமோஷனல் ஆஃபரா புஷ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ப்ரொமோஷன் ஐ மீன் இப்போதான் புதுசாக லான்ச் பண்ணதுனால. ஆல்சோ எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கிரெடிட் ஸ்கோர் சிபில் ஸ்கோர் இருந்தால் போதும், ஒரு ஸ்டேபிள் இன்கம் இருந்தாலே கொடுத்துருவாங்க. ப்ரோஸ் என்னன்னா நான் சொன்ன மாதிரி இது யூபிஐக்காக பண்ணது. அண்ட் யூஸ்வலி வந்துட்டு ஒரு 1% ஆர் 1.5% உங்களுக்கு கேஷ்பேக் வருது. ஓகேங்களா? இப்போ கான்ஸ் என்னன்னா அது வந்துட்டு இந்த கிவி ஆப்னு இருக்கு. இப்போ ஸ்கேப்பியாக்குன்னு ஒரு ஆப் இருக்குல்ல, அதே மாதிரி கிவி ஆப்னு இருக்கு. நீங்க அதுக்குள்ள தான் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. நீங்க வெளியே இந்த அமேசான் வச்சிரோ இல்ல ஃபிளிப்கார்ட் வச்சிரோ அந்த மாதிரி எடுக்க முடியாது. ஸோ லிமிட்னா எதுவும் இல்லையா? இவ்வளோ லிமிட் கொடுப்பாங்க. லிமிட்ஸ் வந்து எல்லாருக்குமே அவங்களோட பர்சனல் இன்கம் அண்ட் அவங்களோட ஐடிஆர் ஃபைலிங், அவங்க எவ்வளோ பேலன்ஸ் வச்சிருக்காங்க அதை பொறுத்து லிமிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்த ஸ்கேப்பியா சாரி இந்த கோ கிவி கார்டை எங்க வைக்கலாம்? சி ப்ரோ. சி. ஓகே. இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு என்ன கிரெடிட் கார்டு பார்க்க போறோம்னா ஸ்டேபிள் மணியோட கிரெடிட் கார்டு. அதாவது இந்த கிரெடிட் கார்டு வந்துட்டு எஃப்டி பேக்டு கிரெடிட் கார்டு. ஓகே. உங்களுக்கு எஃப்டி இருந்தாலே உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸ்டேபிள் மணி கிரெடிட் கார்டு வந்து எஃப்டி பேக்டு. உங்களுக்கு வந்துட்டு லைஃப் டைம் ஃப்ரீ யூஷுவலாவே. பட் எஃப்டி வந்து மினிமம் ஒரு 5,000 10,000 நீங்க போட்டுருக்கீங்கன்னா கொடுத்துரும். அவ்வளவுதான். இப்போ என்னன்னா உங்களுக்கு 100% இதை அப்ரூவல் பண்ணாங்க. இப்போ கிரெடிட் கார்ட்ஸ்ல ரிஜெக்ஷன்லாம் இருக்கும். நீங்க வந்துட்டு இப்போ ஒரு கார்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா நீங்க எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட்லாம் பண்ணுவாங்க. பட் இந்த கார்டுக்கு ஆல்மோஸ்ட் 100% அப்ரூவல் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலே போதும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்க இந்த மாதிரி கிரெடிட் ஸ்கோர்லாம் பில்ட் பண்ணணும்னா இந்த கார்டு வச்சு நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா ஈஸியா கிரெடிட் ஸ்கோரை பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்க எஃப்டி இருக்குல்ல அது வந்து இன்ட்ரெஸ்ட் ஏறிட்டே இருக்கும். நீங்க கார்டை வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே. டன். பட் இதோட கான் என்னன்னா இந்த கிரெடிட் லிமிட் இருக்குல்ல, உங்க எஃப்டில எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுல ஒரு 80% தான் இதோட லிமிட். இப்போ லெட்ஸ் சே நீங்க எஃப்டில வந்துட்டு ஒரு 1,00,000 ரூபாய் எஃப்டி போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டே 70,000. இப்போ இங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா 5,000 மினிமம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு 10,000 எப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டே 7,000 ரூபாய் தான். 7,000 ரூபாய் எப்படி ஸ்பெண்ட் பண்ண போதும். ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த கான். ஓகேங்களா? அண்ட் ரிவார்ட்ஸ் பெனிஃபிட்ஸ்ங்கிறது ரொம்ப போராத இருக்கு. இந்த வவுச்சர் கேஷ்பேக் அந்த மாதிரிலாம் வந்து நம்மள வச்சு காசு பார்க்க மாட்டோம். அவ்வளவுதான். டெக்னிக்கலி அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம எங்கே போகலாம்? டி. ஓகே. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஆக்சிஸ் கார்டு. ஆக்சிஸ் ரிவார்டு கார்டு எப்படின்னா அது பேசிக்கலி ரிவார்ட்ஸ்க்காகவே பண்ணுது. ஓகேங்களா? உங்களுக்கு மினிமம் கிரைட்டீரியாவே வந்துட்டு ஒரு 25,000க்கு மேலே சேலரி இருக்கணும். மந்த்லி இன்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஜாயினிங் ஃபீஸ் வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன மேட்டர்னா இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ வந்துட்டு டிவேல்யூவேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ கிரெடிட் கார்டெல்லாம் டிவேல்யூவேஷன் ஒன்று பண்ணுவாங்க. ஓகே. ஸோ பேசிக்கலி என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்டு எடுத்துக்கோமே. இப்போ உங்களோட கார்டுக்கு நீங்கள் ஒரு வருஷத்தில் ஒரு 5 lakhs ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஆர் ஒரு 2 lakhs ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 10,000 rupees ஆஃபர் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம். இதுதான் வந்துட்டு இந்த கார்டோட ரிவார்ட் சிஸ்டம்னு வச்சுப்போம். மேபி நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மினிமம் 10 lakhs ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த 10,000 rupees ஆஃபர். இல்லை நீங்கள் 5 lakhs ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெறும் 5,000 தான் அப்படின்னு அந்த ரிவார்ட் பாயிண்ட் வந்துட்டு டிவேல்யூ பண்ணுறாங்கல்ல, இதுக்கு பேர் தான் டிவேல்யூவேஷன். இது ரீசெண்டாக இந்த கார்டில் நிறையா பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன கார்டு பார்க்க போகிறோம்னா எஃப்ஐ ஃபெடரல் கார்டு. ஆக்சிஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணோமா? இது எங்கே ப்ளேஸ் பண்ண சார்? கரெக்டாக சொல்லிட்டீங்க ப்ரோ. எங்கே ப்ளேஸ் பண்ணாங்க? சி ப்ரோ. சி. ஓகே டன். இப்போ வந்து நம்ம இது இந்த 3 கார்டு தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஃப்ஐ. இப்போ அதே எஃப்ஐல வந்து கிரெடிட் கார்டு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ என்னன்னா கண்டிப்பா எஃப்ஐ யூஸரா இருந்தால் உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துரும். ஓகேங்களா? இதுதான் எலிஜிபிலிட்டி. சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ இருக்கும். நீங்கள் எஃப்ஐல எவ்வளோ பேலன்ஸ் வச்சிருக்கீங்க அதை பொறுத்து இருக்கும். இல்லைனா வந்துட்டு ஒரு ஆனுவல் ஃபீஸ் அப்படியே வருஷம் ஒரு ஆனுவல் ஃபீஸ் அந்த மாதிரி கட்டணும். ஓகேங்களா? இதில் ப்ரோஸுங்கிறது அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா வந்து ஜாயினிங் ஃபீஸ் ரொம்ப கம்மி. இல்லை ஆப் யூஸராக இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீ. கான்ஸ்னா இந்த ரிவார்ட் சிஸ்டம் இருக்குல்ல, அது ரொம்ப வந்து கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னா அவன் ஐ மீன் இந்த எஃப்ஐ ஆப்புக்குள்ளே காயினாக கொடுப்பான். அது நீங்கள் அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒன்று தானே தவிர. அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா இதே ஃபெடரல் பேங்க் வந்துட்டு எஃப்ஐக்கு பதிலாக ஸ்கேபியா இருக்குல்ல, அதுவும் ஃபெடரல் பேங்க் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த எஃப்ஐ கார்டை விட ஸ்கேபியா கார்டு நிறைய பேர் யூஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ அதனால இதுக்கு அந்த அளவுக்கு வேல்யூவே கிடையாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த கார்டு வந்துட்டு இப்படி தான் இருக்கு. ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம எங்கே பிளேஸ்? டி. சூப்பர். இப்போ 2 கார்டு இருக்கு. இந்த 2 கார்டில் வந்துட்டு ஒன்று முட்டா பீஸ் ஒன்று முரட்டு பீஸ். ஓ அப்படியா? ஏன்னா அதான் லாஸ்ட் வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிற கார்டு என்னன்னா வந்துட்டு
எஸ் பேங்கோட ஜாக் கார்டு. இப்போ இது என்னன்னா, இந்த ஜாகுங்கிறது எஸ் பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கேம் தீம்ல கொண்டு வரணும், இந்த மாதிரி ஜென்சி பீப்புளை கொண்டு வரணுங்கிறதுக்காகவே இந்த கார்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இதோட ஜாயினிங் ஃபீஸ் வந்துட்டு 1000 + GST. இப்போ சப்போஸ் வந்துட்டு நம்ம ஒரு 2.5 lakhs மேலே ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா இந்த 1000 ஃபீஸை கம்மி பண்ணிடுவாங்க. யூஸ்வலாகவே ஒரு கிரெடிட் கார்ட்ஸில் மோஸ்ட்லி எல்லா கிரெடிட் கார்ட்ஸ்லையும் இந்த மாதிரி இருக்கும். ரிவார்ட் பாயிண்ட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த ஜாக் பாயிண்ட்ஸாக தான் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்துட்டு கேஷ்பேக் வந்துட்டு மெயினாக ப்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைனிங்க்கு இல்லை வேறு ஏதாவது வந்துட்டு நம்ம இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஒரு அமேசானில் பர்ச்சேஸ் இப்போ ஒரு டீசென்ட் கேஷ்பேக் இருக்குது. பட் கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கார்ட்ஸ்லாம் வந்துட்டு இதே ஆஃபரை வந்துட்டு லைஃப் டைம் ஃப்ரீயாக கொடுக்குறான். ஓகே, இவன் வந்துட்டு 1000 rupees வாங்கிட்டு கொடுக்குறான். இது ஒன்று தான் இல்லை ஜென்சி ஏமாற்றலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பண்ணுறான். ஸோ இது ஒன்று தான் இல்லை கான். ஸோ இதை வந்துட்டு எங்கே இருக்கும்? பி ப்ரோ. பி சூப்பர். இப்போ லாஸ்ட்டாக இருக்குது கார்டில், இதுதான் வந்துட்டு ஹெச்டிஎஃப்சியோட இன்ஃபினியா கார்டு. ஓகே, இதுதான் வந்துட்டு நான் பர்சனலாக அடுத்து வாங்கணும்னு பார்க்குற கார்டு. இது என்ன மேட்டர்னா, இது ஒன்லி இன்வைட் இன்வைட் ஒன்லி கார்டு தான். நம்மளாம் போய் கேட்டு அப்ளை பண்ணலாம் வாங்க முடியாது. ஓகேவா? இது ஏன்னா நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணது ஆல்மோஸ்ட் 40 to 50 lakhs பண்ணியிருக்கணும் ஒரு வருஷத்துக்கு. அவ்வளோ ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் இந்த கார்டை கொடுப்பான். ஐடிஆர் ஃபைல் பண்ணி 40-50 லட்சம் போட்டால் நான் 18% டேக்ஸ் வேறு கட்டணும்ல. அண்ட் ஜாயினிங் ஃபீஸ் பாருங்க 12,500 rupees + GST. ஆனால் நான் 10 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணாதான் எனக்கு வந்து அதை வே ஆஃப் பண்ணுவான். ஓ, ஒரு வருஷத்துக்கா? ஆமாம், ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ரிவார்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னா, ஒவ்வொரு 150 rupees ஸ்பெண்டுக்கும் 5 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதாவது டெக்னிக்கலி ஒரு ரிவார்ட் பாயிண்ட்டுங்கிறது ₹1. ஓகே, ஸோ 150ல் 5 rupeesங்கிறது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 2.5% கணக்கு தான். இல்லை சாரி 3% மேலே. ஓகேங்களா? இது ஏன்னா அங்கே பாருங்க 3.3%. இண்டஸ்ட்ரியிலே 3.3% இவன் டிஃபால்ட்டாக கொடுக்கறது இவன் ஒருத்தன். அதுதான் பெஸ்ட்டு. ரெண்டாவது இந்த ஸ்மார்ட் பைன்னு ஒன்று இருக்குது ஹெச்டிஎஃப்சிலே. அது மூலிமா நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆகும். இந்த இன்ஃபினியா ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் அமேசான் வவுச்சரு இல்லை ஹோட்டல் புக்கிங்ஸு, ஃப்ளைட் புக்கிங்ஸு, ஏர் மைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஃப்ளைட் டிக்கெட்ஸ்க்குலாம், அதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி வேணால் இது பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஃபாரெக்ஸ் சார்ஜஸ் வெறும் 2% தான். ஓகே, இதோட கான்ஸ் என்னன்னா இன்வைட் ஒன்லி. நம்ம யாராலுமே டக்குன்னு நினைச்ச மாதிரி வாங்கிட முடியாது. யார் நம்மள இன்வைட் பண்ணுவா? ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். இந்த மாதிரி நீங்க இந்த கார்டுக்கு எலிஜிபிளா இருக்கீங்க வேணுமா அப்படின்னு கால் பண்றாங்கல்ல, அப்போ வந்துட்டு இன்ஃபினியா கேட்பாங்க. எனக்கு ஏதாவது கால் பண்ணாங்கன்னா இன்ஃபினியா கார்டா இல்லை நீங்க மேரியட் பான்வைல இன்னொன்று இருக்கு, இல்லை எனக்கு அதெல்லாம் வேணும், இன்ஃபினியா தான் வேணும் அப்படின்னு. அப்போ போய் ஐடி போய் சம்பாரிடா அப்படின்றாங்க. சரி ஓகே நான் சம்பாரிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிடும். அவ்வளோதான். ஸோ அண்ட் ஆல்சோ வந்துட்டு சப்போஸ் இந்த நம்ம வந்துட்டு வாங்கிட்டோம் செகண்ட் இயர் வந்துட்டு நமக்கு அந்த கிரைட்டீரியா மீட் ஆகுதுன்னா ரெனியூவல் பண்ணணும்ல, ரெனியூவல் பண்றது ஹையா காசு கட்டணும். இதுதான் 12,500 அதிகமாக கட்டணும். இதுதான் வந்துட்டு இந்த ஹெச்டிஎஃப்சி இன்ஃபினியா கார்டு. இப்போ ப்ரோ சரி, இப்போ இந்த இன்ஃபினியா கார்டை எங்கே விட்டுருவோம் ப்ரோ? ஏ கொடுக்கலாம். சூப்பர். பிகாஸ் ஆஃப் த பர்க்ஸ், நிறைய பர்க்ஸ் இருக்கு. பட் அந்த சொல்லுவாங்களே இட் கம்ஸ் வித் த காஸ்ட் அப்படின்னும் போது இட் ஃபீல்ஸ் லெஜிட். அதனால அது ஏ கொடுக்கலாம். சூப்பர் ப்ரோ, டன். அதான். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நம்ம இருக்கிற கார்ட்ஸ்லாம் ரேட் பண்ணியாச்சு. இப்போ இதை பார்த்துட்டு ஓகே நான் இப்போ இதை இங்கே மாற்றுறேன் அதை இங்கே மாற்றுறேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு தோணுதா? இல்லை ப்ரோ, அவ்வளோ. ஓகே, இப்படியே இருக்குது. சூப்பர். எனக்கு இந்த கார்டு மட்டும் நம்ம என்ன வேணும், அது வந்து 40,000 மார்க்கெட்டில் சொன்னாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு அண்ட் ஆல்சோ இந்த ஆனால் அது வைக்கணும்னா இங்கே வைக்கலாம் எனக்கு தோணுது. அதான் இது நம்ம எப்படி வேணா வச்சுக்கலாம். இது வந்துட்டு நம்மளோட பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் பர்டிகுலர்லி அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன். இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். இப்போ என்ன கேட்டால் நான் இந்த கார்டை நான் எஸ் வைப்பேன். ஓகே, இதை வந்துட்டு லைக் பேஸ்ட் ஆன் ரிவார்ட்ஸ் இது இந்த மாதிரி இந்த கார்டு ஏல, ஏன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன். இப்படி எப்படி வேணா நம்ம மாற்றலாம். உங்களோட பர்சனலான லைஃப் ஸ்டைலை பொறுத்து இது எப்படி வேணா மாற்றலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இந்த ஸ்கேப்பியாலாம் வந்துட்டு ரொம்ப ட்ராவல் பண்ணுறேன்னா ஸ்கேப்பியா கார்டு யூஸ் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் நான் இதுக்கு பதிலாக மேரியட் பண்ண வச்சிருக்கேன். ஏன்னா அவன் 24 லான்ச் ஆக்சஸ் கொடுக்கலாம். ஸ்கேப்பியாலாம் அந்த அளவுக்கு லான்ச் ஆக்சஸ். ஓகே, அதனால ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் நான் இந்த கார்டை வாங்கிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. பட் அதுக்கு வந்துட்டு அட் த சேம் டைம் கிரெடிட் கார்டுனாலே தப்பு, அது ஸ்கேமு, இந்த மாதிரி ட்ராப்ல மாட்டோம் அப்படிங்கிறதும் கிடையாது. அதில் நிறைய பர்சனை பொறுத்து அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பொறுத்து. ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி நான் சேயிங் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன், நோ த ரூல்ஸ் டு பிரேக் த ரூல்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் ரூல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறதுங்கிறது பெட்டர். அதுக்குன்னு வந்துட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பிரச்சனையாயிடும். அதுதான் இட்ஸ் லைக் நீங்கள் வந்து ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி இந்த சைடும் விழுகலாம் அந்த சைடும் விழுகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் கிரெடிட் கார்டு. பட் ஆனால் நான் இப்போ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதில் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஓகே, ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது இல்லைனா சின்ன சின்னதாக வருது இல்லை, அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது. நான் போகும்போது நான் ட்ரெஸ் எல்லாமே இதில் தான் வாங்குறேன். வாங்கிட்டு
எனக்கு வந்து இது எப்படி நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா, நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். ஓகே. யூபிஐல என் காசு இருந்துச்சு அப்படின்னா, நான் மந்த் எண்டு பாகும்போது நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் நம்ம கணக்கே பண்ண மாட்டோம்ல மோஸ்ட்லி. ஓகே. நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படி உட்காந்து நான் கால்குலேட் பண்ண மாட்டேன். இதே நான் கிரெடிட் கார்டில் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா, கிரெடிட் கார்டுக்கு நான் இவ்வளோ கட்டணுன்ற அமௌண்ட் இருக்கும்ல, அப்போ நான் இந்த மந்த் 20,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், 10,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். அதனால ஸோ நான் என்னோட பர்சனலாக ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு கார்டு வச்சிருந்தேன். அதுலலாம் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, லிட்டரலாக வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பக்கத்து கடையில் போய் ஒரு இது வாங்கணும், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் வாங்கினாங்கன்னா கார்டு இருக்கான்னு கேட்டு, கார்டு இருந்தால் கிரெடிட் கார்டு. அவ்வளோ மோசமாக நான் பண்ணிருந்தேன். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணிட்டு, ஸோ கடையில் போய் நகை வாங்கணும்னா கிரெடிட் கார்டு, அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு ஒரு மந்த்லி பில் வந்துட்டு ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 to 4 monthsக்கு 2 lakhs 2.5 lakhs இந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. இபி கட்டுறது, வீடு ரெண்ட் பே பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே கிரெடிட் கார்டு வச்சு பண்ணிருந்தேன். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது என்னதான் பாயிண்ட்ஸு இந்த மாதிரி வருது இந்த மாதிரி இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன அறியாமலேயே நான் வந்துட்டு ஓவர் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதை வந்துட்டு சரி இல்லை நம்ம ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறோம் போலன்னு சொல்லிட்டு கார்டை வந்துட்டு கம்மி பண்ணி இல்லை எனக்கு வேறு கார்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி மாற்றி, அண்ட் இதுலேயும் அதே 3.75 lakhs லிமிட் இருந்தாலும் நான் வந்துட்டு மினிமம் ஒரு 40-50Kக்குள்ளேயே முடிச்சிடணும். இப்போ ஏதாவது நம்ம இப்போ ஆஃபீஸ்க்கு ஏதாவது இப்போ கீபோர்டு வாங்குறோம், இல்லை ஏதாவது இப்போ மைக் வாங்குறோம், அந்த மாதிரி மட்டும் கிரெடிட் கார்டு யூஸ். ஓகே, எஸ், டன் ப்ரோ. ஸோ இத்துடன் வீடியோ நிறைவடைகிறது. ஸோ இதில் இருந்துட்டு உங்களுக்கு ஒரு டேக் அவேனா நீங்கள் டேக் அவேனா, இந்த கார்டெல்லாம் அந்த நீங்கள் சொன்னீங்களா ஃபர்ஸ்ட் கார்டு இன்ஃபினியா, அது வாங்குற அளவுக்கு ஸ்டேட்டஸை வளர்த்துக்கணும். சூப்பர் நைஸ். அது ஒன்று. அண்ட் தென் ஆப்வியஸ்லி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதை எப்படி இன்னும் பெட்டராக ஒரு இந்த நம்ம சின்னதாக நம்ம பார்ப்போம்ல, சின்னதாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், அது எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் இது வேணான்னு போக முடியாது, இது கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்னு இல்லை. இஃப் யூ ஆர் நீடட் அதை வந்து எப்படி பெட்டராக யூஸ் பண்ணிக்கலாம், அதுலேருந்து என்ன பர்க்ஸ் எடுக்கணும் அதை மட்டும் எடுத்துக்கலாம், இந்த உருவிட்டு விட்டுலாம். சரி, ஓகே, டன். ஸோ அதனால் வந்துட்டு கிரெடிட் கார்டு வந்துட்டு கம்ப்ளீட்லி ரைட் ஆர் கம்ப்ளீட்லி ராங் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு கிரே ஏரியா தான். அது ஒவ்வொருத்தவங்களோட யூசேஜை பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் உங்களோட இன்கம் பொறுத்து கிரெடிட் கார்டு நமக்கு தேவையா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கரெக்டாக டைமுக்கு கரெக்டாக பே பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் ஆட்டோ பே செட் பண்ணிடுங்க. நான் ஆட்டோ பே செட் பண்ணிவிடுவோம். கண்டிப்பாக மறதி ஜாஸ்தி பே பண்ண மாட்டேன். அதுலேயே ஆட்டோ பே செட் பண்ணிட்டேன்னா அதுவே டிடெக்ட் பண்ணிவிடும். ஒன்று சாரி, எந்த டேட்டில் பே பண்ணுறோன்னு இருக்கா? இல்லை, அது யூஸ்வலாகவே வந்துட்டு எப்பயுமே 14th 15th உங்களுக்கு இப்போ லெட்ஸே நான் இந்த மந்த் இப்போ என்ன ஃபெப் 14 15th ஜான்வரியோட எனக்கு டோட்டல் பில் வந்துடும். ஓகே, அந்த பில்லை வந்துட்டு நான் வந்துட்டு March 3 நான் கட்டணும். ஓகே. ஸோ திஸ் இஸ் கைஸ், இந்த எல்லா கிரெடிட் கார்ட்ஸோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நீங்கள் வேணும்னா கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஸோ தட்ஸ் இட் கைஸ், தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் டூ செக் இட் அவுட் OCB பாட்காஸ்ட். வந்துட்டு ராக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போது ரீசெண்டாக கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்னு ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருக்காரு, அது வந்துட்டு செம்மையாக போயிட்டு இருக்கு. அண்ட் வந்துட்டு ஏன் என்ன கூப்பிடலன்னு கேட்டேன், நீங்கள் வந்துட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிட்டு வாங்க அப்படின்னு. அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை ப்ரோ. ஸோ அதனால் வந்துட்டு ஸோ டூ செக் இட் அவுட். அவரோட சேனல் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். So that's it guys. So see you in the next video. Until then, bye from Prasanna and Bharani. Bye bye.